தனுசு ராசி நேயர்கள் இவங்களுடைய குணாதிசயங்களை சொல்லுங்க. இவங்களுடைய காதல் அணுகுமுறை எப்படி இருக்கும்? அதாவது இந்த தனுசு ராசிக்காரவங்களை பொறுத்தவரையும் முதல் விஷயம் தன்னைத்தான் காதலிக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகும். ரொம்ப காலம் ஆகும். ஆமாம், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, இவங்களுக்கு சீனா அவங்களுக்கு சீனி இவங்களுக்கு ஓடணும், எல்லாரும் எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி 30 வயசானாலும் மெச்சூரிட்டி இல்லாத தனக்குத்தானே காலத்தை வீணாக்கி விட்டு சரி நான் கெட்டுட்டேன் வீணா போயிட்டலாம் சொல்ல மாட்டாங்க. இது தெரியல செஞ்சிட்டேன் பார்த்தா அப்பாவியாக இருக்கும், செஞ்ச சேட்டை எல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்கும், ஆனால் சுயமாக செய்ய மாட்டாங்க. அடுத்தவங்க இவங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால் பாதி ஆணும் பாதி பெண்ணும் கொண்டது அந்த ராசி. இயற்கைக்கே அது தர்ம ராசி, அது தர்மம். இப்போ தர்மம் பண்ணணும்னு வச்சுக்க, அவன் பையன் வந்து 4 இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கான், ஒரு தட்டில் இருக்குது. ஒன்று அவங்க அம்மாக்காரங்க வர்றாங்க, ஐயோ பாவம் யாரோ ஒருத்தவங்க பசின்றாங்கன்னு இவன் இட்லி 2 பிடிக்க கொண்டு போய் அங்கே போட்டுருவாங்க. அப்போ போட்டோன்னே அம்மா இட்லி இருக்கா, சரியாக போச்சுடா, இப்போ சரியாக போச்சு, இல்லை வேறு எதாவது கொடுத்துருக்கலாம்ல, எனக்கு 4 இட்லி வச்சுட்டு 2 தூக்கிட்டு போயிட்டியா, எனக்கு இட்லி வேணும்னுவான். அப்போ அப்படிப்பட்ட மனப்பக்குவம் இருக்கிறத கொடுத்துப்புட்டு இல்லாத ஆக்கிக்கிட்டு இவங்களே வேதனைப்படுவாங்க. இவங்களோட காதலில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இவங்களை விரும்பினாலும் கவலைப்பட மாட்டாங்க, இவங்களை விரும்பலைன்னாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் இவங்க உள்ளுக்குள்ளேயே அந்த காதலை போட்டு புரட்டிக்கிட்டே கிடப்பாங்க, கடைசி வரையும் ஏக்கத்திலே கிடப்பாங்க. இவங்கள்ட்ட ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமான ரகசிய குணங்கள்லாம் உண்டு. ஏன்னு கேட்டால் அடுத்தவன் காதலுக்கு உதவி செய்கிறவன்லாம் இவன் தான். அவங்க 2 பேரும் இவனை விரும்பின பொண்ணைய அடுத்தவனுக்கு தான தர்மம்லாம் பண்ணுற ஆள் இவன். இதனால் அவன் பொண்டாட்டியை கேட்டான், இந்த ஆளை நம்பி நாம தம்பாரு. அது மாதிரி சொன்ன வேலையை செய்யாமலும் பிறருக்காக தான தர்மங்கள் பண்ணுறதும், இப்படி தான தர்மத்திலே போகிற ஒரு அற்புதமான மனிதர். பிறருக்காக ஏதாவது ஒரு லட்சியம் தனக்குள்ளே வச்சுக்குவார். அந்த லட்சியத்தின்படி வாழணுன்றது அது காலப்போக்கு பயன்படுமா பயன்படாதா தெரியாது, ஆனால் அந்த லட்சியத்துக்காக ஒரு செயல்படுவார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ராசி தான் சொல்லலாம். ஆனால் அது வந்து அவங்கவுங்க ஜாதக விதிப்படி கொடுத்து வச்சதை எடுத்து கொடுத்தாருன்னா கவலை கிடையாது, இல்லாத போய் எடுத்து கொடுத்தாருன்னா கடை வாங்க வேண்டியது வரும்ல, அப்போ கஷ்டம் தானே வரும். ஆகையினால உணவும் உடுக்க உடை இருந்தால் இருக்க இடம் இருக்காது, இருக்க இடம் இருந்ததுன்னா உணவும் உடுக்க உடையும் இருக்காது. எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சேன்னா அவங்கவுங்க அடைஞ்சிட்டாங்க. இதில் எனக்கு திருப்தி. அப்போ உடை இல்லாத நின்று அவங்க வீட்டில் திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா? என்னால் எல்லாருக்கும் செஞ்சே எல்லாம் பண்ணேன், இப்போது எல்லா பிள்ளைக்கும் நீ செஞ்சில்ல, உன் பிள்ளைக்கு ஒரு விசேஷம் தானே, அவங்களாம் வந்து செய்ய சொல்லினா நம்ம செஞ்சதை எதிர்பார்த்து செய்ய முடியுமான்னு நியாயம் பேசுவான். அது நீ ஏதாவது செய்வாங்கன்னு சொல்லிட்டு தானே அன்றைக்கி செஞ்சேன். இது குடும்பத்தில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். பிரச்சனைனா எப்படின்னாப்பா, இந்த காதலே ஒரு வித்தியாசமான காதலிப்பா. இவங்களும் அவங்கள காதலிப்பாங்க, அவங்களையும் இவங்களை காதலிப்பாங்க. 2 பேரும் தன் சுய கௌரவத்தை விட்டே கொடுக்க மாட்டாங்க, அனுபவிக்க மாட்டாங்க. கணவன் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, ஒருத்தர் அதை பற்றி என்கிட்ட ஏன் பேசுகிறேன்னு சிறுன்னு அவங்க விடுவாங்க. இவங்க நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்கப்பா, பரிதாபமாக பண்ணுவான், எவ்வளோ பதுசாக பேசுது பாரு. ஏன்னு கேட்டால் அந்த ராசியில் கேது இருக்கல, ஞானக்காரன் இருக்கான்ல, அந்தாண்ட காதலுக்குடைய சுக்கரன் இருக்கான்ல, இவனுக்கு காதலிக்க தெரியாதுப்பா. தெரியாது, ஆனால் காதலிப்பாங்க. காதலிப்புன்னா உயிரோட்டமாக இருக்கும் அந்த காதல், வெளிப்படுத்த தெரியாது. வெளிப்படுத்த தெரியும், நேரத்துக்கு வெளிப்படுத்தணும்ல. அடுத்தவங்க கல்யாணம் பண்ண பொண்ணை நான் கட்டலான்னு இருந்தேன்னா ஏண்டா அப்பவே சொல்லியிருக்கக்கூடாதான்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அப்படி மாட்டிக்குவான் அப்பாவியா. இது ஒரு விஷயம். அந்த பொண்ணு வந்து இல்லை நாளைக்கு அவங்க அண்ணனுக்கு பொண்ணு கேட்டாங்க, அப்படி கேட்டப்ப இவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த நினப்பு வரும்ல. இப்படி அர்த்தமே இல்லாத ஒரு அர்த்தத்தை போட்டு எல்லாரும் போட்டு ஒரு வழி பண்ணி விட்டுருவாரு. ஆமாம், இப்படி தான் நடக்கும் இவங்களது. தனுசு லக்னம் ராசி எந்த லக்னத்தில் பிறந்தாலும் அந்த அதிபதி இங்கே வந்து உட்காந்தாலும் சரி, இப்படி தான் செயல்படும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த வருஷம் எப்படி இருக்குது தனுசு ராசினியர்களுக்கு? அவங்க வந்து ஒரு விதத்தில் எப்படின்னு கேட்டாப்பா, ஏதாவது செய்யறதுக்கு தடைப்பட்டதெல்லாம் நல்லது நடக்கும். சரி, அருமையாக இருக்கும் அவங்களுக்கு. நல்லது நடக்குமான்னு அடுத்தவங்க உசுரை வாங்கிடுவாங்க. சரி, ஜோசியக்கார் மாட்டினாலும் சரி, இல்லை லோனுக்காரன் கேட்டாலும் சரி, யார் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக முடியும். அவங்களுக்கு ஒரு திருப்தின்றது இவங்களுக்காக செஞ்சுக்க முடியாது. அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை என்னென்னா, பிறருக்கு எல்லாம் செய்ய முடியும், சரி, தனக்கு தானே செய்ய முடியாது. இது வந்து இவங்களுக்குள்ள ஒரு விஷயம். இது ஏன்னு கேட்டால் இவங்களுக்கு அதே அதிபதி என்னன்னா 2ஆம் இடம் தானே தனதானியம் எல்லாம் வர்றது.
அங்கேயே அது நீச்சமாயிடுறதுனால கையில் எடுத்துகிட்டு வர சாப்பிட்ற சாப்பாடு அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. எடுத்துகிட்டு இந்த பொட்டணத்தை யாருக்காக கொடுத்துருவாங்க. ஓ, இவ்வளவு தான் இருக்கு வேற கிடையாதுன்னு சொன்னால் கூட கொடுத்துட்டு ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ திட்டு வாங்குவாங்களா? கண்டிப்பா. திட்டி போடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஓ, மறுநாள் சொல்லுவாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும், நீ அப்பயே சொல்லி நான் எடுத்து கொடுப்பேன். இது மாதிரி காலதாமதங்கள் ஆகும் இந்த ராசிக்காரவங்களுக்கு. சரி சரி. இதுதான் இருக்கும் ஸ்டோரேஜ். ஆனால் அதை பயன்படுத்தாமல் கரெக்டாக பயன்படுத்தணும், கரெக்டான நேரத்துக்கு பயன்படுத்தணும். இதுதான் உங்கள்கிட்ட பிரச்சனை. அருமையாக சொன்னீங்க.